சாமி சரணம். சாமி சரணம். கார்த்திகை மாசம் வரணுங்கிறப்ப வந்து தன்னறியாம மாலை போடுறதுக்கு வந்துடும் எனக்கு மனசு. நான் முடி கட்டி மாலை போட்டு 4-5 பசங்க வந்து ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாப்புல, கோயிலுக்கு மாலை போட்டு வந்ததுல ஒரு பையன் சிஆர்சியில் வேலை கிடச்சிருச்சு. அடுத்து 36 கிடப்பேன். 36 தென்னம்புல கொண்டு போகணும். அடுத்தது மாலை போட்டு ரோட்ல இருந்து தம் அடிக்கிறாங்க போறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு பேச்சு திறமை இல்லைங்கிறனால தான் எனக்கு வந்து சாமி மாலை போட்டிருந்தாங்க. எனக்கு பேச்சு திறமை வந்தனால அந்த கையப்பன் கடவுளை வந்து எனக்கு இது கொடுத்தனால நான் வருஷம் வருஷம் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்து வருஷம் மலைப்படம். ஒரு வருஷம் கூட நான் எனக்கு தொடங்கலானது கிடையாது. நாங்கள் வந்து கடந்த 30 வருஷமாக மாலை போட்டிருக்கோம் ஐயப்பன் கோயிலுக்கு. ஐயப்பனோட மகிமை வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக தரிசனம் கிடைக்கும். ஆனால் ஐயப்பனை வேண்டிக்கிட்டு மனப்பூர்வமாக உள்ளவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் ஐயப்பன் தரிசனம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து இப்போ 30 வருஷம் போட்டு இருக்குன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையாக தான் நாங்கள் இருக்கோம். அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர் அண்ணன் தம்பி. நாங்கள் வந்து நேரம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பெண்கள் வந்து 95ல் பிறந்துச்சு. கல்யாணம் பண்ணி ஐயப்பனை வேணுனதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறந்தது. அது என்னன்னா பிற்காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளையாகவே ஆகி போச்சு. மறுபடியும் ஆம்பளை பிள்ளைய வேண்டுற மாதிரி ஆகி போச்சு. மறுபடியும் இப்போ அதே மாதிரி இப்போ வேண்டுதல் நிறைவேறாமல் மறுபடியும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஐயப்பனை வேணுன்னா எந்த குறைபாடு இல்லை, மனப்புறமும் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும் நல்லபடியாக வந்து வேண்டிட்டு போகிறாங்க. மண்டல பூஜை நடத்துகிறப்ப வந்து மறு வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற குறைபாடுகள் எதாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பண்ணி நல்லபடியாக கிடைக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது மாதிரி இல்லை, மனசில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது வேணும்னு நல்லபடியாக நடக்குது. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து முன்னொரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்தோம். இப்போ தம்பியெல்லாம் படிப்பறிவெல்லாம் படித்து நல்ல வேலைக்கு ஸ்கூல் வாத்தியார் அது மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்களும் 4 பொண்ணு வந்து பிறப்பு வாத்தியாராக தான் இருக்குதுங்க. அவங்கவுங்க என்ன வேண்டிக்கிறவங்க பிரிஞ்சு கொள்ள வேண்டியது நல்லபடியாக அருமையாக நடந்துருக்கு. அதெல்லாம் ஐயப்பன் வந்து தொடர்ந்து நான் என்னோட இது ஆயுசு இருக்கிற வரைக்கும் ஐயப்பனுக்கு நான் போய்கிட்டு தான் இருப்பேன். தன்னறியாம மாலை போடுறதுக்கு வந்துடும் எனக்கு மனசு. அந்த கோயிலுக்கு போறப்ப வந்து நான் வந்து வீட்டையே மறந்து தான் போய் ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க போனா அதோட மகிமையே மாறி போயிடும். வந்து 35வது வாரம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுலாம் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டு இப்போ முடி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக முடி கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் முடி கட்டி மாலை போட்டு 4-5 பசங்க வந்து ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாப்புல, கோயிலுக்கு மாலை போட்டு வந்ததுல ஒரு பையன் சிஆர்சியில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு பையன் கரூரில் வாத்தியார் வேலை கிடச்சிருச்சு. இதெல்லாம் மாலை போடுறதுனால வந்த பலன் கரெக்டாக பலன் அவங்களுக்கு நல்லா வழியே கட்டுறாரு. நான் வந்து வருடம் வந்து ஒரு 500 பேருக்கு மேலே முடி கட்டிக்கிட்டு இருக்கேன். வருடம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இடையில ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதோட முடியாதோட கால் நடக்க முடியாதோட மாலை போட ஒரு சாமி சொன்னிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணினாங்க, பிளேட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. மாலை போட்டேன். அதோட முடிவோட மாலை போட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. நடந்து கூட போக முடியல. அதோட நடந்து சிக்க வச்சு ஓடி போனேன். உடனே கால் ஒரு அளவு நல்லாயிருச்சு. இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். 35 வருஷம் போயிட்டு இருக்கேன். அடுத்து 36 கிடப்பேன். 36 தென்னம்புல கொண்டு போகணும். அடுத்தது 2018 போகணும். எனக்கு தெரிஞ்சதை பேசிட்டேன். மாலை போட்டு ரோட்ல இருந்து தம் அடிக்கிறாங்க போறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. சினிமா பார்க்க போகக்கூடாது. இதெல்லாம் தவறு. 4 பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ண சொல்லி இது பண்றாங்க. சாமி சரணம். நான் வந்து 30 ஆண்டு காலமாக நான் மாலை போட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு வேண்டுதலுக்காண்டி என்னை வந்து குழந்தையிலேருந்தே எனக்கு மாலை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குழந்தை எனக்கு வாய் பேச முடியாதுன்னு எங்கள் அப்பா என்னை வந்து ஒரு வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. இதோட நான் 30வது வருஷம் போயிட்டு இருக்கேன். 30 வருஷமா இப்போ 22வது வருஷமா இப்போ இது மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு. எனக்கு பேச்சு திறமை இல்லைங்கிறனால தான் என்னை வந்து சாமி மாலை போட்டிருந்தாங்க. எனக்கு பேச்சு திறமை வந்தனால அந்த கையப்பன் கடவுளை வந்து எனக்கு இது கொடுத்தனால நான் வருஷம் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்து வருஷம் மலைப்படம். ஒரு வருஷம் கூட நான் எனக்கு தொடங்கலானது கிடையாது. ஐயப்பன் என்னை வந்து என்னை நேசிச்சு என்னை கூப்பிடுறாரு. அதனால நான் ஐயப்பனை நேசிச்சு நான் போயிட்டு இருக்கேன் யாத்திரையா. சாமி சரணம். 12 வயதுலேருந்து சபரிமலை செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த 12 வருஷத்துல எனக்கு நிறைய பிடிப்பிட்டு ஐயப்பனால கிடைச்சிருக்கு. எனது குடும்பம் முழுமையாக இந்த ஐயப்பனை நம்பி தான் இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷமாக சென்று வந்திருக்கிறேன். நல்ல விஷயமா நிறைய நடந்திருக்கிறது. எங்க வீட்லயும் நிறைய ஒத்துழைப்பு இந்த சாமிக்காக வேண்டி ஐயப்பனுக்காக வேண்டிய பயபக்தியோட சுத்தமாக இருந்து விரதத்தை கடைபிடித்து நல்வழிப்படுத்தி கொடுக்கிறார்கள். சாமியோட முழு நம்பிக்கையோட இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பலனை கண்டிப்பா கிடைக்கும். 48 நாள் விரதம் இருந்து போயிட்டு வந்தா நல்ல விஷயமும் நிறைய நடக்கிற வாய்ப்பு உள்ளது. குழந்தை பாக்கியம், கல்யாணம்
இதெல்லாம் நல்லா நடந்திருக்கிறது. என்னோட அனுபவத்தில் நிறையாவும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயப்பன் முதல் வருடம் கன்னிசாமிகள் மாலை அணிந்து முதல் வருடம் மாலை போடுவது கன்னிசாமிகள், முதல் வருடம் போடுவது கன்னிசாமி என்று அர்த்தம். அதன் பிறகு 3வது வருடம் போனால் மணிகண்ட சாமி என்று அர்த்தம். அது மணிகட்டி அனுப்புவார்கள். அடுத்தபடியாக 18 வருஷம் போனது பிறகு தென்னாங்கண்ணை கொண்டு போய் அங்கு சன்னிதானத்தில் சாத்தோம்னா ஒரு 18வது வருஷம் சென்றடைந்தார் என்று பூர்த்தி. அந்த 18வது வருஷம் சென்றவுடன் நல்ல பலன்களை ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பான். அதை அனுபவமாக அனுபவித்து நாங்களும் கண்டு இருக்கிறோம், கண்ணாலையும் பார்த்திருக்கிறோம், எங்கள் அனுபவமாக தெரிஞ்சிருக்கிறோம். அவ்வளவு. இந்த வயசுல நடந்து போறீங்களா? எப்படி எப்படி தாங்குது உடம்பு? நடந்து போகும்போதெல்லாம் மலையினுடைய காற்றினால நல்ல ஒரு சுவாசமும் நல்ல ஒரு மன தைரியமும் உடம்பு நல்ல ஒரு பிரிவும் இருக்கும். நல்ல தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியா இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் எதுவும் இருக்காது. உண்மையாக 48 நாள் விரதம் இருந்து அவங்க சென்றடைந்து வந்தார்கள் முழு பலனா கிடைக்கலாம். ஐயப்பனுடைய முழு ஆசீர்வாதம் அடைகிறமும் கிடைக்கும்.